உலகமெங்கும் உள்ள ஜீ தமிழ் நேயர்களுக்கு காலை வணக்கம். அன்பான நேயர்களே, இன்று நாம் பார்க்க போகும் மருத்துவத்தின் பெயர் சிறுநீரகத்தை எவ்வாறு நாம் பாதுகாத்துக் கொள்வது என்பதற்கான மருத்துவம். சிறுநீரகத்தில் பல்வேறு வகையான தொற்று நோய் கிருமிகள் உடனடியாக அவர்களுக்கு பாதிப்பு ஏற்பட்டால் அந்த சிறுநீரகத்தில் படிப்படியாக நாம் பாதிப்படையும். அந்த நேரத்தில் அவர்களால் ஒழுங்காக சிறுநீர் கழிக்க இயலாது. அந்த பகுதியில் ஒரு வகையான வலி மற்றும் குத்தல் ஏற்படும். மேலும் சிறுநீரகத்தில் கற்கள் தோன்றினால் அவர்களுக்கு அதிகப்படியான இடுப்பு பகுதி மற்றும் வயிற்று பகுதியில் வலிகள் ஏற்பட்டு அதிகப்படியான தொந்தரவுகள் ஏற்படும். அந்த நோயில் இருந்து எவ்வாறு நாம் விடுதலை பெறலாம் என்பதற்கான ஒரு மருத்துவத்தை பார்க்க போகின்றோம். அதற்காக நமக்கு தேவைப்படும் மூலப்பொருட்கள் கரும்பு. கரும்பில் பல்வேறு வகைகள் இருக்கின்றன. பேய் கரும்பு, செந்நீர் கரும்பு மற்றும் கருப்பு இனங்களில் உள்ள ஒரு கரும்பு. 3 வகையான கரும்புகள் உள்ளன. இவற்றில் நாம் பார்க்கப்படுவது நாட்டு கரும்பு என்று சொல்வார்கள். கரும்பிற்கு அளவிற்கு அதிகமான சுவைத்தன்மை உடையும். இதில் பல்வேறு வகையான மருத்துவ பொருட்கள் உள்ளன. கரும்பை தினந்தோறும் நாம் 1 அல்லது 2 துண்டுகள் அளவிற்கு சாப்பிட்டு வந்தோமானால் பற்களில் உள்ள நோய்கள் அகலும், பற்கரைகள் அகன்றுவிடும், பற்களில் உள்ள கிருமிகள் படிப்படியாக கொல்லப்படும், பற்களுக்கு உறுதி ஏற்படும். அந்த அளவிற்கு கரும்பின் மகத்துவத்தை பற்றி கூறுகிறார்கள். ஆன்மீக ரீதியாக பார்க்கும்போது பட்டினத்தார் என்ற மகான் கரும்போடு தான் காட்சி தருவார். அந்த அளவிற்கு கரும்பிற்கு ஒரு தனிய மகத்துவமே உள்ளது. கரும்பிலிருந்து இருக்கக்கூடிய கரும்பு பாகு மற்றும் இதிலிருந்து கிடைக்கக்கூடிய கரும்பு சாறு அத்தனையுமே மனித குலத்திற்கு பயனுடையதாக இருக்கின்றது. அந்த வகையில் நாம் இப்போது கரும்பு சாறை எடுத்துக்கொள்ளலாம். கரும்பிலிருந்து கிடைக்கக்கூடிய அற்புதமான ஒரு சாறாகும். இந்த சாறு உடலுக்கு மிகுந்த நன்மை ஏற்படுகின்றது. உடலை குளிர்ச்சி அடைய செய்கின்றது. குறிப்பாக சிறுநீரகத்தை பாதிப்பு அடையாமல் பாதுகாத்துக் கொள்கிறது மற்றும் வயிற்று பகுதியில் உள்ள குற்றங்களை நீக்குகிறது. உடலில் தோல் வறட்சியை மறைய செய்து தண்ணீர் தாகத்தை தக்க வைக்கின்றது. அற்புதமான ஒரு பொருள் இந்த கரும்பு சாறு. கரும்பு சாறை நாம் தினந்தோறும் எந்த வகையிலாவது உண்டு வந்தால் உடலுக்கு உண்டான மிகுந்த நன்மை. கோடை காலத்தில், குறிப்பாக கோடை காலத்தில் வரக்கூடிய வெப்பத்தை தணிக்கக்கூடிய அற்புதமான ஒரு ஆற்றல். உடல் சூடு அல்லது உடல் வெட்டை என்பார்கள். அந்த உடல் வெட்டையை தணிக்கக்கூடிய அற்புதமான ஒரு ஆற்றல் இந்த கரும்பு சாறுக்கு உள்ளது. ஆகையால் நாம் கரும்பு சாற்றையும் எடுத்துக்கொள்ளலாம். அடுத்ததாக இஞ்சியை எடுத்துக்கொண்டுள்ளோம். இஞ்சிக்கு அல்லம் என்ற மற்றொரு பெயர் ஒன்று, ஆங்கிலத்தில் ஜிஞ்சர் என்றும் கூறுவார்கள். இஞ்சிற்கு அற்புதமான ஒரு மருத்துவ குணங்கள் உண்டு. அகத்தியர் தன்னுடைய குணபாடத்தில் இஞ்சியை பெருவாரியாக குறிப்பிடுகின்றார். இஞ்சியை எப்பொழுதுமே நாம் மேல் தோல் சீவியே பயன்படுத்த வேண்டும். ஏனென்றால் இஞ்சி மேல் தோலுக்கு சற்று விஷத்தன்மை இருப்பதால் நாம் மேல் தோலை நீக்கினால் முழுமையாக மருத்துவ பயனுடைய ஒரு பொருளாக நமக்கு இது காணப்படுகிறது. ஏனென்றால் இஞ்சிற்கு வயிற்று பகுதி மற்றும் நெஞ்சிக்கோளை அகற்றும், வயிற்றில் உள்ள புண்களை ஆற்றக்கூடிய அற்புதமான பொருள். மேலும் வயிற்றில் பகுதியில் உள்ள கிருமிகளை கொல்லக்கூடிய அற்புதமான ஆற்றல் இந்த இஞ்சிற்கு உண்டு. இஞ்சியை தினந்தோறும் நாம் பச்சையாகவோ அல்லது சமையல் போன்ற உணவு விஷயங்களில் பயன்படுத்தி வரலாம். இஞ்சி மேல் தோலை சீவி தேனுடன் தினந்தோறும் நாம் உண்டு வந்தோமானால் காயகற்ப மருந்தாக இருந்து நம் உடலுக்கு மிகுந்த நன்மை தருகின்றது. மேலும் இஞ்சி சாற்றை குழந்தைகளுக்கு அரை பாலடை அல்லது அரை டீஸ்பூன் அளவிற்கு தாய்ப்பாலுடன் கலந்து ஊற்றினால் குழந்தையினுடைய நெஞ்சி கோழையில் உள்ள கபம் வெளியேறி குழந்தைகள் மிகுந்த நன்மை உடையவர்களாக மாறுவார்கள். அந்த பகுதியில் உள்ள குற்றங்கள் நீக்கும். ஆண்கள், பெண்கள், பெரியவர்கள், சிறியவர்கள் அனைவரும் பயன்படுத்த வேண்டிய அற்புதமான ஒரு பொருள் இஞ்சியாகும். உணவு சமாச்சாரங்களில் இஞ்சியை சேர்த்தால் சுவை உடையதாகவும் சுவையில் உள்ள மாற்றங்கள் நிகழாவண்ணம் பாதுகாக்கக்கூடிய அற்புதமான பொருள் இஞ்சி. அடுத்ததாக எலுமிச்சை, சம்பழம் என்றும் சொல்வார்கள், ஆங்கிலத்தில் லெமன். இந்த எலுமிச்சையை கூறாத சித்தர்களே இல்லை எனலாம். கேரையர் என்கிற சித்தர் எலுமிச்சை பழத்தை 6 மாத காலம் கற்ப முறையாக உண்டு வந்தால் நரை, திரை, மூப்பு நீங்கி சாக்காடு என்னும் மரண தருவாயில் இருந்து மீண்டு வருவான் என்று குறிப்பிடுகின்றார். இஞ்சி எவ்வளவுக்கு நன்மை தருகின்றதோ அதை போல 10 மடங்கு எலுமிச்சை நன்மை தரும். இஞ்சி வயிற்று பகுதியில் நன்மை தரும். எலுமிச்சை உடலுக்கு அத்தனை பகுதியிலும் நன்மை தரும். இஞ்சியை போல எலுமிச்சைக்கு மகத்துவ குணம் அதிகம். ஏனென்றால் எலுமிச்சை பழம் வறட்டு தோலுக்கு மிகவும் நன்று. எலுமிச்சை சாறில் இருந்து நாம் தினந்தோறும் ஒரு சிட்டிகை உப்போ அல்லது சர்க்கரை சேர்த்து குடித்து வந்தோமானால் நாவறட்சி, வாந்தி என்கிற ஓக்காலம் மற்றும் நெஞ்சு குமட்டல், தலை கிருகிருப்பு,
பித்த மயக்கத்தை தீர்க்கக்கூடிய அற்புதமான ஒரு பொருள் எலுமிச்சை. மேலும் எலுமிச்சைக்கு பைத்தியம் மற்றும் சன்னி நோயை தீர்க்கக்கூடிய அற்புதமான ஒரு மகத்துவ குணம் உள்ளது. மேலும் எலுமிச்சையில் இருந்து நாம் தினந்தோறும் குடிநீர் தயாரிக்கலாம். எலுமிச்சை சாறு கொண்டு நாம் தாகத்தை தீர்த்து கொள்ளலாம். எலுமிச்சை ஊறுகாயாக செய்து நாம் சுவைத்து வந்தோமானால் புளிப்பு சுவையுடைய இந்த கற்ப மருந்தாக இது நமக்கு வேலை செய்கின்றது. மேலும் எலுமிச்சையிலிருந்து தோள்களுக்கு நல்ல நிறமும், எலுமிச்சை குணத்திலிருந்து நமக்கு அதிகப்படியான மருத்துவ குணங்கள் உள்ளன. ஆகையால் தான் எலுமிச்சையை பெரியவர்களை சந்திக்கும் போது எலுமிச்சை பழம் கொடுத்து சந்திப்பார்கள். அந்த அளவிற்கு இதற்கு ஒரு தனிப்பட்ட மகத்துவம். இதனுடைய வாசனை முகர்ந்தாலே போதும் வாந்தியை நிறுத்திவிடும். தலை கிருகிருப்பு போன்ற சூழ்நிலைகள் ஏற்படாத வண்ணம் பாதுகாக்கக்கூடிய அற்புதமான ஒரு பொருள் எலுமிச்சை. இதையும் நாம் எடுத்துக்கொள்ளலாம். அடுத்ததாக ஏலக்காய். ஏலக்காயை எப்போதுமே ஆண்கள் அளவோடு பயன்படுத்த வேண்டும். உடலில் உள்ள விந்து தன்மையை குறைப்பதால் ஆண்கள் இதை அளவோடு பயன்படுத்தலாம். பெண்களுக்கு அற்புதமான ஒரு பொருளாக ஏலக்காய் இருப்பது கர்ப்பப்பையை சுற்றியுள்ள புண்களை ஆற்றும், கருப்பையை வளர்க்கும். மேலும் பெண்களுக்கு கருக்குழாயில் அடைப்பு ஏதேனும் ஏற்பட்டிருந்தால் அதை நீக்கக்கூடிய அற்புதமான பொருள் இந்த ஏலக்காய். ஏலக்காயை தினந்தோறும் நாம் வாயிலிட்டு அரை அல்லது 1 அளவிற்கு சுவைத்து வந்தோமானால் வாயில் உள்ள துர்நாற்றம் போகும், புண்கள் வாய்ப்புண்கள் ஆறும், பற்களில் உள்ள கரைகள் நீங்கும். இதை சுவை ஊட்டியாகவும் மனமூட்டியாகவும் பல்வேறு வகை உணவு சமாச்சாரங்களில் நாம் பயன்படுத்தி வரலாம். ஏலக்காயை கொண்டு சூரணம் செய்து தினந்தோறும் நாம் அரை சிட்டிகை அளவிற்கு உண்டு வந்தோமானால் வயிற்று பகுதி, உடல் பகுதியில் உள்ள அத்தனை குற்றங்களை நீக்கும் அற்புதமான பொருள் ஏலக்காய். இதையும் நாம் எடுத்துள்ளோம். அடுத்ததாக சுக்கு, ட்ரை ஜிஞ்சர் என்று சொல்வார்கள். அற்புதமான ஒரு பொருள் சுக்கு. நெஞ்சு பகுதியில் உள்ள அஜீரணத்தை போக்கும். தினந்தோறும் ஏற்படக்கூடிய வறட்டு இருமலை, ஊப்பிங் காஃப், கக்குவான் மற்றும் ட்ரை காஃப், வறட்டு இருமல் என்று சொல்லக்கூடிய நோயை நீக்கக்கூடிய அற்புதமான பொருள் இந்த சுக்கு ஆகும். சுக்கை எப்போதுமே நாம் மேல் தோல் நீக்கியே பயன்படுத்த வேண்டும். ஏனென்றால் சுக்குவினுடைய மேல் தோலிற்கும் சற்று விஷத்தன்மை இருப்பதால் நாம் நீக்க வேண்டும். சுப்பிரமணியத்திற்கு மிஞ்சிய கடவுளும் இல்லை, சுக்கிற்கு மிஞ்சிய ஒரு மருந்தும் இல்லை என்பார்கள். அந்த அளவிற்கு சுக்கை நாம் முன்னோர்கள் பயன்படுத்தி வந்திருக்கிறார்கள். காரணம் என்னவென்றால் சுக்கிற்கு அளவிற்கு அதிகமான காரத்தன்மை உள்ளதால் தினந்தோறும் நாம் சுக்கை எடுத்து வந்தோமானால் இரத்தத்தை சுத்திகரிக்கும். நண்பகலில் சுக்குத்தூளை சாதத்துடன் நெய் விட்டு பிசைந்து சாப்பிட்டோமானால் நல்ல பசி தீபாக்னி என்று சொல்வார்கள், பசியை தூண்டும் ஒரு பழமொழியே உள்ளது. காலையில் இஞ்சி, நண்பகல் சுக்கு, மாலையில் கடுக்காய். இவை 1 மண்டலம் ஒருவன் உண்டு வந்தால் வயோதிகனும் கோலை வீசி வாலிபன் ஆகிவிடுவான் என்ற பழமொழியே உண்டு. அந்த அளவிற்கு சுக்கிற்கு ஒரு நல்ல பசி தீவனத்தை எடுக்கக்கூடிய அற்புதமான ஒரு பொருள் சுக்கு. இதையும் நாம் எடுத்துள்ளோம். அடுத்ததாக சோம்பு. அற்புதமான சோம்பை கொண்டு நாம் பல்வேறு விஷயங்களை நாம் கவனம் செலுத்தி வந்தால் இது ஒரு கற்ப மருந்து. சோம்பு குடிநீர், சோம்பு தைலம், சோம்பை சூரணமாக செய்து நாம் சாப்பிடலாம். உணவு சமாச்சாரங்களை அத்தனைக்கும் இந்த சோம்பை நாம் தூவிக்கொள்ளலாம். சோம்பை நாம் பொடியாக செய்து கரம் மசாலா என்ற பொருட்களாக இப்போது விற்பனைக்கு வந்துள்ளன. இந்த சோம்பிலிருந்து தினந்தோறும் நாம் 5 குடிநீரிட்டு குடித்து வந்தோமானால் வயிற்று பகுதி மற்றும் கல்லீரல், மண்ணீரலை பாதுகாக்கும். சிறுநீரக பகுதியில் உள்ள கிருமிகளை கொல்லக்கூடிய அற்புதமான ஆற்றல் இந்த சோம்பிற்கு உண்டு. இந்த சோம்பையும் நாம் எடுத்துக்கொள்ளலாம். அடுத்ததாக சீரகம் என்று சொல்லக்கூடிய சீரகம். இந்த சீரகத்தை தினந்தோறும் குடிநீரிட்டு குடித்து வந்தால் உயர் இரத்த அழுத்தம் என்று சொல்லக்கூடிய ஹை பிளட் பிரஷர் என்று சொல்லக்கூடிய அந்த இரத்த அழுத்தத்தை தணிக்கும். உடம்பில் உள்ள இரத்தங்களில் உள்ள குற்றங்களை நீக்கும். வெயில் காலங்களில் ஏற்படக்கூடிய உடல் வெட்டை என்று சொல்லக்கூடிய சூட்டை தணிக்கும். தினந்தோறும் நாம் சீரகத்தை இரவு தண்ணீரில் ஊற வைத்து மறுநாள் காலை அந்த தண்ணீரை குடித்து வந்தோமானால் உடல் குளிர்ச்சி அடைந்து மலஜலங்களுக்கு பரிபூர்ண ஒரு சுகம் ஏற்படும். வயிற்று பகுதியில் உள்ள கழிவுகளை அகற்றக்கூடிய அற்புதமான ஒரு பொருள் சீரகம். இதை குழந்தைகள், பெரியவர்கள், ஆண் பெண் அனைவரும் சாப்பிடலாம். சீரகத்திற்கு மிளகு ரசம் மற்றும் சீரகத்தை சேர்த்து ரசம் வைத்து சாப்பிட்டால் ஜீரண சக்தியை அதிகப்படுத்தி உடம்பில் உள்ள பல்வேறு குற்றங்களை கண்டிக்க ஒரு அற்புதமான ஒரு மூலிகை சீரகம். இதையும் நாம் எடுத்துக்கொள்ளலாம். அடுத்ததாக தேன். பல்வேறு முறைகளில் தேனை பற்றி நாம் பார்த்துள்ளோம். தேனிற்கு மிக சிறந்த மருத்துவ குணம் உள்ளது. ஏனென்றால் பல்வேறு வகையான பூக்களில் இருந்து கிடைக்கக்கூடிய தேனிற்கு ஒரு பெரிய கூட்டு பொருளாக இது செயல்படுகிறது. எந்த ஒரு மருத்துவத்திற்கும் தேனையே நாம் முதன்மை பொருளாக பயன்படுத்தலாம். சூரணம், லேகியம், பொடி அவைகளுக்கு தேநீர் கலந்து உட்கொண்டு வந்தால்
அந்த மருந்தின் வீரியத்தன்மையை இரட்டிப்புக்காக்கி நமக்கு தேவையான ஒரு நல்ல ஒரு மருந்தாக பயன்படுகின்றது. தோலில் உள்ள நிறங்களை பாதுகாக்கின்றது. உடல் சுருக்கங்களை மறைக்கின்றது. ரிங்கிள்ஸ் என்று சொல்வார், ஸ்கின் ரிங்கிள்ஸ் ஆங்கிலத்தில். தோல் சுருக்கங்களை மறைய செய்து குழந்தைகளுக்கு திக்குவாய் போன்ற தேர்ச்சித்தன்மையை நீக்கிவிடும். ஆண்கள், பெண்கள், வயோதிகர்கள் அனைவருமே தேனை சாப்பிடலாம். அந்த அளவிற்கு ஒரு மிக சிறந்த நல்ல பொருளாக இருப்பதால் தேனையும் நாம் எடுத்துக்கொள்ளலாம். அன்பான நேயர்களே, சித்தர்கள் பெரும்பாலும் முன் அறிவிப்பின்றியோ அல்லது முன் யோசனைப்படியோ தான் செய்வார்கள். ஏனென்றால் சித்தர்கள் பெரும்பாலும் பழங்களை, ஒரு வகை பழங்களை நேரடியாக உட்கொள்ளலாம், ஒரு வகை பழங்களை சாறை உட்கொள்ளலாம், ஒரு வகை மூலிகைகளினுடைய சூரணத்தை சாப்பிடலாம் என்று அதனுடைய குணாதிசயங்கள், பௌதீக ரகசியங்களை அறிந்து அதன்படி செயல்பட்டார்கள். ஆகையால் தான் இப்பொழுது நாம் கரும்பு சாறை எடுத்துள்ளோம். அடுத்ததாக எலுமிச்சை சாறை எடுக்க போகின்றோம். இஞ்சி சாறையும் எடுக்க போகின்றோம். இந்த 3 சாறுகளையும் கொண்டு கடைச்சரக்கு என்று சொல்லக்கூடிய மற்ற பொருளோடு சேர்ந்து நாம் ஒரு ரசம் தயாரிக்க போறோம், பழரசம். அந்த பழரசத்தில் இருந்து சிறுநீரகத்தை எவ்வாறு பாதுகாக்கலாம், சிறுநீரக பகுதியில் உள்ள தொற்று நோயை எவ்வாறு நாம் விரட்டலாம், சிறுநீரக கற்களை எவ்வாறு நாம் கரைக்கலாம் என்பதை பார்க்க போகின்றோம். அதற்காக இப்போது எலுமிச்சை சாறு, தோல் நீக்கிய இஞ்சி சாறை எவ்வாறு தயாரிக்கலாம் என்பதை சற்று இடைவெளிக்கு பிறகு பார்க்கலாம். அன்பான நேயர்களே, இடைவெளிக்கு முன்பாக நாம் கரும்பு சாறை கொண்டு மற்ற மூலிகை பொருட்களின் சாறுகளை கொண்டு எவ்வாறு சிறுநீரகத்தில் ஏற்படக்கூடிய தொற்று நோய்களை விரட்டி அடிக்கலாம் மற்றும் சிறுநீரகத்தில் உள்ள குற்றங்களை எவ்வாறு போக்கிக் கொள்ளலாம் என்பதை பார்த்தோம். இப்போது அந்த கரும்பு சாறு மற்றும் எலுமிச்சை சாறு பல்வேறு மூலப்பொருட்களை கொண்டு நாம் இப்போது சாறுகளை எவ்வாறு தயாரித்து சிறுநீரகத்தை பாதுகாக்கலாம் என்ற செய்முறையை இப்போது பார்க்க போகின்றோம். அதற்காக முதலில் நாம் கரும்பு சாறை 100 மில்லி அளவிற்கு எடுத்துக்கொள்ளலாம். அத்துடன் சீரகம் என்று சொல்லக்கூடிய சீர் அகத்தின் தூளை முதலில் நாம் இதில் அரை டீஸ்பூன் அளவிற்கு சேர்க்க வேண்டும். ஏன் முதலில் நாம் சீரகத்தை சேர்க்க வேண்டும் என்றால், சீரகத்திற்கு உடலில் உள்ள ரத்தத்தில் உள்ள குற்றங்களை நீக்கக்கூடிய ஆற்றல் இருப்பதால் முதலில் கரும்பு சாற்றில் நாம் சீரகத்தையே சேர்க்க வேண்டும். அடுத்ததாக நாம் சோம்பு என்று சொல்லக்கூடிய அந்த சோம்பில் இருந்து சூரணம் தயார் செய்து வைத்துள்ளோம். அந்த பொடியில் இருந்து அரை டீஸ்பூன் அளவிற்கு. அடுத்ததாக நெஞ்சு பகுதியில் உள்ள கோழைகள் மற்றும் வயிற்று பகுதியில் உள்ள குற்றங்களை நீக்கக்கூடிய சுக்குத்தூள் அரை டீஸ்பூன். மணமூட்டக்கூடிய ஒரு பொருளாக இருக்கின்ற ஏலக்காயை நாம் ஒரு அரை டீஸ்பூன் அளவிற்கு ஏலக்காய் தூள் சேர்க்க வேண்டும். அடுத்ததாக கோடையில் ஏற்படக்கூடிய தோல் வறட்சி மற்றும் நாவறட்சியை தீர்க்கக்கூடிய எலுமிச்சை பழ சாறை நாம் 1 டீஸ்பூன் அளவிற்கு சேர்க்கலாம். செரிமானத்திற்கும் பல்வேறு வகையான வயிற்று நோய்களும் கண்டிக்கத்தக்க உள்ள ஒரு சாறு இஞ்சி சாறு. இஞ்சி சாறு மேல் தோல் நீக்கிய இஞ்சி சாறையும் நான் சேர்க்க வேண்டும். 1 டீஸ்பூன் அளவிற்கு சேர்த்துக் கொள்ளலாம். இறுதியாக நாம் சுவை ஊட்டுவதற்கும் மற்றும் மனம் உடையதற்காகவும் இருக்கக்கூடிய அற்புதமான ஒரு பொருள் தேன். தேனிற்கு மிக சிறந்த மருத்துவ குணம் உள்ளதால் தேனை 2 டீஸ்பூன் அளவிற்கு நாம் சேர்க்க வேண்டும். இவை அனைத்தையும் நன்றாக இதில் கலக்கிக் கொள்ள வேண்டும். அன்பான நேயர்களே, அற்புதமான ஒரு பழச்சாறுகளின் கலவை இது. எலுமிச்சம்பழச்சாறு மற்றும் இஞ்சி சாறு, முதன்மையாக கரும்பு சாறு, இவற்றுடன் சீரகத்தூள், சுக்குத்தூள், தேன், சோம்புத்தூள், ஏலக்காய் தூள், இவை அத்தனையும் கலந்த இந்த கலவையை
தினந்தோறும் நாம் நண்பகல் வேளையில், காலையில் அல்ல, மாலையில் அல்ல, நண்பகல் வேளையில் மட்டுமே அருந்த வேண்டும். ஏனென்றால் அப்பொழுதுதான் உடல் உஷ்ணமடைந்து சிறுநீரகத்தில் உள்ள கற்கள் தோன்றும் வண்ணம் இருப்பதால் நாம் நண்பகல் வேளையில் தினந்தோறும் இதை 100 மில்லி அளவிற்கு குடித்து வந்தோமானால் உடலில் ஏற்படக்கூடிய சிறுநீரகத்தில் ஏற்படக்கூடிய கோளாறுகள் படிப்படியாக விலகி சிறுநீரக கற்கள் படிப்படியாக கரைந்துவிடும். மேலும் அங்குள்ள தொற்று நோய் கிருமிகள் விலகிவிடும். ஆகையால் இந்த அற்புதமான 3 சாறுகளையும் கலந்து நாம் எவ்வாறு தயாரித்து வைத்துள்ள மூலிகை கலவை மற்றும் சோம்புத்தூள் இவை அனைத்தும் கலந்த இந்த சாறை தினந்தோறும் உட்கொண்டு வந்தால் பரிபூர்ணமாக தொற்று நோய், குறிப்பாக சிறுநீரக பகுதியில் உள்ள தொற்று நோயில் இருந்து பூரணமாக விடுதலை பெறலாம் என்பதை கூறிக்கொண்டு அனைவரும் இதை பயன்படுத்துமாறு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். அன்பான நேயர்களே, இடைவெளிக்கு முன்பாக நாம் கரும்புச்சாறு, எலுமிச்சை பழச்சாறு, இஞ்சிச்சாறு இவை 3ஐயும் கொண்டு சிறுநீரகத்தில் ஏற்படக்கூடிய தொற்று நோய்களை எவ்வாறு போக்கிக் கொள்ளலாம் என்பதை பார்த்தோம். இப்பொழுது அதை கொண்டு துணை மருந்தை ஒன்றை நாம் பார்க்க போகின்றோம். இந்த துணை மருந்து அற்புதமான ஒரு பொருளாகும். நெஞ்சி படபடப்பு என்று சொல்வார்கள், நெஞ்சி எரிச்சல் மற்றும் நெஞ்சி படபடப்பு என்று சொல்வார்கள். அந்த நோயில் இருந்து எவ்வாறு விடுதலை பெறலாம் என்பதை இப்போது பார்க்க போகின்றோம். அதற்காக நாம் எடுத்து வைத்துள்ள மூலப்பொருட்கள் கரும்புச்சாறு. இந்த கரும்புச்சாறை ஒரு 50 மில்லி அளவிற்கு எடுத்துக்கொண்டால் போதுமானது. மிகவும் சுவையுடைய ஒரு பொருளாக இது இருப்பதால் 50 மில்லி அளவிற்கு எடுத்துக்கொள்ளலாம். அடுத்ததாக சீரகத்தூள். இரத்தத்தை பரிபூர்ணமாக இரத்தத்தில் உள்ள குற்றங்களை நீக்கக்கூடிய அற்புதமான பொருள். இரத்த அழுத்தத்தை சரி செய்யக்கூடிய ஒரு பொருளாக இருப்பதால் சீரகத்தூளையும் நாம் எடுத்துக்கொள்ளலாம். அடுத்ததாக வாந்தி மற்றும் வயிற்று பகுதியில் உள்ள குமட்டல்களை சரி செய்யக்கூடிய அற்புதமான ஒரு பொருள் தோல் வறட்சி மற்றும் நாவறட்சியை சரி செய்யக்கூடிய அற்புதமான எலுமிச்சை பழச்சாறு. இதையும் நாம் எடுத்துக்கொள்ளலாம். அஜீரணத்தை போக்கக்கூடிய அற்புதமான பொருள் மேல் தோல் நீக்கிய இஞ்சி சாறு. ஜீரண சக்தி மற்றும் கோழை கபத்தை விளக்கக்கூடிய அற்புதமான ஒரு பொருளாக இருப்பதால் இஞ்சி சாற்றையும் நாம் எடுத்துக்கொள்ளலாம். தேன். தேன் ஒரு மிக சிறந்த மருத்துவ பொருளாக இருப்பதாலும் மேலும் தேனில் உள்ள சுவைகள் அற்புதமான மனித குலத்திற்கு நன்மை பயப்பதாலும் தேனையும் நாம் எடுத்துக்கொள்ளலாம். இப்போது இந்த 5 பொருட்களை கொண்டு நெஞ்சி படபடப்பு என்று சொல்வார்கள் மற்றும் நெஞ்சி பகுதியில் எரிச்சல் என்று சொல்வார்கள். இந்த நோயில் இருந்து எவ்வாறு விடுதலை பெறலாம் என்பதை இப்போது பார்க்க போகின்றோம். இதன் செய்முறையை இப்போது பார்க்கலாம். முதலில் கரும்புச்சாறு 50 மில்லிகிராம் அளவிற்கு எடுத்துக்கொண்டு அத்துடன் சீரகம் என்று சொல்லக்கூடிய சீரகத்தூளை அரை டீஸ்பூன் அளவிற்கு சேர்க்க வேண்டும். மிகுந்த நன்மை தரக்கூடிய இஞ்சி சாறை 1 டீஸ்பூன் அளவிற்கு சேர்க்க வேண்டும். உடலுக்கு நன்மையும் உடல் வெட்டை சூட்டையும் தணிக்கக்கூடிய உடலுக்கு குளிர்ச்சியும் தரக்கூடிய எலுமிச்சை சாறு 1 டீஸ்பூன் அளவிற்கு சேர்க்க வேண்டும். தேன் 2 டீஸ்பூன் அளவிற்கு சேர்க்க வேண்டும். அத்தனையும் கலந்த இந்த கலவையை அன்பான நேயர்களை நன்றாக கவனிக்கும். சிலருக்கு திடீர் என்று ஒரு அதிர்ச்சி செய்தி கேட்பட்டாலோ அல்லது அந்த செய்தியை பார்த்தாலோ அவர்களுக்கு நெஞ்சி எரிச்சல் மற்றும் நெஞ்சி படபடப்பு தடதடா என்கிறது சொல்வார்கள் கிராம பழமொழியில். அந்த நெஞ்சி படபடப்பை நீங்க அற்புதமான ஒரு பொருளாக இது இருப்பதால் இதை காலை வேளையில் மட்டுமே அருந்த வேண்டும். நண்பகல் மாலை வேளையில் அருந்தக்கூடாது. காலை வேளையில் மட்டுமே வெறும் வயிற்றில் மட்டுமே இதை நாம் அருந்த வேண்டும். சிறியவர்களுக்கு அல்ல, பெரியவர்களுக்கு மட்டும். காலை வேளையில் இந்த கரும்புச்சாறு, இஞ்சிச்சாறு மற்றும் எலுமிச்சை பழச்சாறு, சீரகத்தூள், தேன் சேர்த்த இந்த கலவையை இந்த நான் மேற்குறிப்பிட்ட அந்த வியாதி உள்ளவர்கள் பரிபூர்ணமாக இந்த சாற்றை தினந்தோறும் அறிந்து வந்தார்களானால் சுமார் ஒரு 20 முதல் 30 நாட்களுக்கு அறிந்து வந்தார்களானால் நெஞ்சி எரிச்சல் படிப்படியாக விலகி அவர்களுக்கு நெஞ்சி படபடத்தல் என்று சொல்லக்கூடிய அந்த வியாதி பூரணமாக குணமாகிவிடும். அன்பான நேயர்களே, இந்த மருந்தை தாங்களும் பயன்படுத்தி நோயின்றி வாழ வேண்டுகிறேன். நன்றி, வணக்கம்.